ஹலோ எவ்ரிவன், போன கிளாஸ் எல்லாம் கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் டாபிக் பார்த்தோம். எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து இன்க்ரீஸிங் இல்லை டிக்ரீஸிங்னு எப்படி டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ணி சொல்லுவோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து டோட்டலாக வேறு டாபிக், அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்லேயே வந்து வேறு டாபிக் என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். சரியா? equation of tangent and normal by using differentiation. okay, ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. சரியா? ஸோ ஏதோ ஒரு கர்வ் நல்லா நோட் பண்ணுங்கள். கர்வ் லீனியர் லைனுக்கு டேஞ்சன்ட் வரைய முடியாது. ஓகே, ஸோ ஃபார் அ பர்டிகுலர் கர்வ், இந்த கர்வுக்கு இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் ஒரு டேஞ்சன்ட் வரைங்கன்னா அது இப்படி தான் வரைவேன். ஓகே, சிம்பிளாக என்னென்னா ஒரு கர்வில் ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி இஃப் யூ ஆர் ஏபிள் டு ட்ரா அ லைன், ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணுற மாதிரி இஃப் யூ ஆர் ஏபிள் டு ட்ரா அ லைன், தட் லைன் இஸ் நோன் அஸ் டேஞ்சன்ட். ஓகே, இந்த இடத்துல இந்த கர்வ் வந்து y = f(x)னு ஒரு கர்வ் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இந்த லைனில் நான் இப்படி ஒரு ஹாரிசான்டல் லைன் போடுறேன். இந்த லைன் வந்து இந்த கர்வில் x, yன்ற ஒரு பாயிண்டில் மட்டும்தான் டச் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் லைன் இஸ் நோன் அஸ் டேஞ்சன்ட். ஓகே, அண்ட் நார்மல்னால் என்னன்னாக்கா நீங்கள் டேஞ்சண்ட்டை x, yயில் பாஸ் பண்ணிங்கல்ல, இந்த கர்வில் வென் யூ டேக் அ பர்பண்டிகுலர், சிம்பிளாக பர்பண்டிகுலர் டு அ டேஞ்சன்ட் இஸ் நோன் அஸ் நார்மல். ஓகே, ஸோ டேஞ்சன்ட்னா என்னென்னு புரிஞ்சு, நார்மல்னா என்னென்னு புரிஞ்சு. ஓகே, இப்போ இதோட ஈக்குவேஷன்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நவ் சி இந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து லாஸ்ட் இயரில் ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்த சில விஷயம் வந்து நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இங்கே ஒரு சின்ன ரிவிஷன் ஒன்று வச்சுக்கலாம். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். சரியா? பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் அப்படின்னா என்னது? ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். அப்படி சி y - y1 = m × x - x1 தான் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். சரி, ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா, சி இதுலேயே இருக்குது பாயிண்ட் அண்ட் ஸ்லோப் ரெண்டுக்கும் கிவனாக இருக்கும். இது ஒரு கர்வ். ஓகே, இந்த கர்வில் நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் சொல்லிட்டேன். லெட் திஸ் பாயிண்ட் பி x1 அண்ட் y1. ஓகே, இந்த பாயிண்டில் ஒரு டேஞ்சன்ட் நான் வரைச்சிட்டேன். இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப்பும் நான் கொடுத்துருக்கேன் எம்ன்ட்டு. ஓகே, திஸ் கர்வில் இந்த டேஞ்சன்ட்டோட கர்வும் ஸ்லோப்பும் கொடுத்துட்டேன். ஐ கேவ் யூ த பாயிண்ட், அதனால தான் இது பேர் வந்து பாயிண்ட் அண்ட் ஸ்லோப். சரியா? ஸோ என்னது இந்த ஈக்குவேஷன்? என்ன, நீங்கள் கொடுத்த பாயிண்ட் வந்து y1 அண்ட் x1, அது இங்கே இருக்குது. y1 அண்ட் x1 இஸ் ஹியர் அண்ட் கொடுத்துருக்க ஸ்லோப் இங்கே இருக்குது. ஸோ ஃபைனலாக இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வி வில் கெட் த ஈக்குவேஷன் ஃபார் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். ஒருவேளை உங்கள் ஸ்லோப் வந்து ஆரிஜினில் பாஸ் ஆச்சுன்னா, பாசிங் த்ரூ ஆரிஜினாக இருந்தால் உங்கள் ஈக்குவேஷன் என்னங்கன்னா y = mx. சரி, ஆப்வியஸாக இந்த ஈக்குவேஷனில் தான் இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு. எப்படி என்ன சொன்னேன்? ஒரு பாயிண்ட்டு ஸ்லோப்பு போச்சுன்னா சொன்னல, இதே நான் கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து 0,0 வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? y = mxன்னு ஆகிடுதுல. புரியுதா? ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஃபார்முலா. ஸோ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா என்ன? y - y1 = m × x - x1 அண்ட் பாசிங் த்ரூ ஆரிஜின்னா y = mx. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன? ரெண்டு பேரலல் லைன்ஸ், டூ பேரலல் லைன் ஹேவ் ஈக்குவல் ஸ்லோப். ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. பேரலல் லைனாக இருந்துச்சு என்ன அர்த்தம்? இதோட ஸ்லோப்போ ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து பேரலல் லைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஒருவேளை கொஞ்சம் ஸ்லோப் அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தால் கூட அது என்ன ஆகும்? பேரலாக இருக்காது, ஏதோ ஒரு பாயிண்டில் போய் முட்டிக்கும். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து டூ பேரலல் லைன் ஹேவ் ஈக்குவல் ஸ்லோப், அதாவது m1 is equal to m2. ஓகே, அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன? டூ பர்பண்டிகுலர் லைன்ஸ் வித் ஸ்லோப் m1 and m2. அப்படி இருந்துச்சுனாக்கா ரெண்டு பர்பண்டிகுலர் லைன் இருக்குது, அதோட ஸ்லோப் வந்து m1 and m2. ஓகே, இப்படி வரைகிறது பெஸ்ட்டு. ஸோ இந்த லைனோட ஸ்லோப் வந்து m1, இந்த லைனோட ஸ்லோப் வந்து m2. சரி, அப்படி ஒரு கண்டிஷன் இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் m1 × m2 = -1. ஓகே, ரெண்டு பர்பண்டிகுலர் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா we can write slope of one line and second லைனோட ப்ராடக்ட் = -1. ஓகே, இந்த கண்டிஷன் பாருங்கள். ஸ்லோப் ஆஃப் அ லைன் parallel to x-axis is obviously 0. slope of a line parallel to x-axis is obviously 0. சரியா? இது புரியணுன்னாக்கா
உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியணும். என்னென்னா ஒரு லைனோட ஸ்லோப்பை எப்படி மெஷர் பண்ணும்? ஸ்லோப்னா எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக. இதுதான் ஸ்லோப்பு, இதோட வேல்யூ வந்து எம் வரும், எம் தான் ஸ்லோப்பு. பட் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. இந்த ஸ்லோப்பை நம்ம எப்படி ஆங்கிளில் எப்படி மெஷர் பண்ண போகிறோம், இந்த ஸ்லோப்பை வித் ரெஸ்பெக்ட் டு வாட் வி ஆர் மெஷரிங் அது தெரியாது கரெக்டாக. ஸ்லோப் ஈக்குவல் டு எம்னு எல்லாருக்குமே தெரியும். சிம்பிள்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் வரைகிற ஸ்லோப். இந்த ஸ்லோப் வந்து எல்லுன்றது ஒரு லைனு. இந்த லைனுக்கு ஸ்லோப் நான் எப்படி மெஷர் பண்ணுவேன்னா எம்னு சொல்வேன். அந்த எம் ஆக்சுவலாக என்னதுன்னா மெஷரிங் த ஆங்கிள் ஆன்டி கிளாக்வைஸ் ஃப்ரம் த ஹாரிசான்டல். மெஷரிங் த ஆங்கிள் ஆன்டி கிளாக்வைஸ் ஃப்ரம் த ஹாரிசான்டல். அதாவது tan θ ஓகே ஈக்குவல் டு தான் ஸ்லோப். ஸோ நீங்கள் எழுதுகிற எம் ஈக்குவல் டு என்னது ஆக்சுவலாக m equal to tan theta, where theta is measured from horizontal axis. சரியா, இங்கேருந்து பார்த்தாலும் ஹாரிசான்டல்லேருந்து ஆன்டி கிளாக்வைஸ், ஹாரிசான்டல் ஆன்டி கிளாக்வைஸ் மெஷர் பண்ணுறது தான் ஆக்சுவலாக ஸ்லோப். சரியா, இப்போ இதை படிங்க. ஸ்லோப் ஆஃப் அ லைன் parallel to x axis is 0. சரியா, அப்போ parallel to x axisனால் உங்களோட ஸ்லோப் எங்கே எக்ஸுக்கு மேலேயே வந்துடும். கேன் யூ மேக் எனி ஆங்கிள் வித் இட் நவ்? கிடையாதுல்ல. ஸோ எக்ஸுக்கு மேலேயே வர்றதுனால என்னாச்சு, இதோட ஸ்லோப் இஸ் 0. ஓகே, அப்படி இதோட கன்வர்ஸ் என்ன? ஸ்லோப் ஆஃப் அ லைன் பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஆப்வியஸ்லி இன்ஃபினிட்டி. கரெக்டாக, tan θ தான் ஸ்லோப்பு. சரியா, tan 90 போட்டால் என்ன ஆகுது, tan 90 இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஒரு பர்பண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் இஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, இந்த 2 பாயிண்ட் தெரியணும். அடுத்து இன்னொரு சின்ன விஷயம், ஆர்த்தோகோனல் கர்வ் when two curve intersect at right angle. புரியுதா? ஆர்த்தோகோனல் கர்வ்னு ஒரு டேர்ம் இருக்குது. என்னதுன்னா ஒன்றும் இல்லை, இது எக்ஸு ஒய். ஓகே, 2 கர்வ், இது ஒரு கர்வ், இது ஒரு கர்வ், ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணிச்சா. ஸோ இந்த இன்டர்செக்ட் பண்ணும்போது இதோட ஆங்கிள் தான் வந்து 90 டிகிரி. இதோட இன்டர்செக்ஷன் ஆங்கிள் 90 டிகிரி ஆனிச்சா வி கால் இட் ஆஸ் ஆர்த்தோகோனல் கர்வ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சில பேசிக்ஸு உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயருக்கு தெரிஞ்சிருக்கணும், லாஸ்ட் இயர் நீங்கள் படித்தது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் தான் பாருங்கள். 1/0 இஸ் வாட், இன்ஃபினிட்டி. இதெல்லாம் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். 1/0 இஸ் இன்ஃபினிட்டி அண்ட் 0/1 ஈக்குவல் டு 0 அண்ட் 1/∞ இஸ் 0. சரியா, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு கன்ஃபியூஷன், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி. ஓகே, நான் சரியா, இப்போ வந்து நம்ம டாபிக் போயிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், நல்ல கிளியராக என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் டிஃப்ரென்சியேஷன் சாப்டரில் இப்போ இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நான் டேஞ்சன்ட்டுன்னு மீன் பண்ணேன்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரென்சியேஷனை வந்து டேஞ்சன்ட்க்கும் டிஃப்ரென்சியேஷனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங் வீடியோஸில் பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஸோ என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அ பாயிண்ட். ஓகே, இப்படி சொல்ல வேணாம், இப்படி சொல்கிறேன் கவனிங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அ கர்வ் at a point with respect to x will give you tangent at that point. சரியா, கரெக்டாக? ஸோ dy by dx பண்ணுறோம்ல, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் அ கர்வ் பண்ணுறோம்ல, இந்த dy by dxல நம்ம ஒரு பாயிண்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது dy by dx பண்ணிவிட்டு x ஈக்குவல் டு சம்திங் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா, ஓகே, x ஈக்குவல் டு சம்திங் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாக்கா we will get slope at that point. புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கர்வ் வரைஞ்சிட்டேன். ஓகே, இந்த கர்வ் வரைஞ்சிட்டு ஐ எம் கன்சிடரிங் அ பாயிண்ட் x0 and y0. இந்த கர்வில் ஐ எம் கன்சிடரிங் சம் பாயிண்ட் x0 and y0. சரியா, நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கர்வ் இந்த பாயிண்டில் ஐ எம் ட்ராயிங் அ டேஞ்சன்ட். ஓகே, ஐ எம் ட்ராயிங் அ டேஞ்சன்ட். இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஸோ இப்போ டிஃப்ரென்சியேஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு பாருங்கள். இப்போ y ஈக்குவல் டு f டேஷ் பண்ணுறேன். y ஈக்குவல் டு, அதாவது இந்த கர்வை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை நான் பண்ணிவிட்டு அந்த டிஃப்ரென்சியேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஐ வில் கெட் த ஸ்லோப் ஆஃப் திஸ் டேஞ்சன்ட். புரியுதா? சிம்பிளி டிஃப்ரென்சியேஷன் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் ட்ரான் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் இன் அ கர்வ். புரியுதா? நான் திருப்பி சொல்கிறேன். டிஃப்ரென்சியேஷன் இஸ் நத்திங் பட் த ஸ்லோப் ஆஃப் த லைன், the slope of this line at a point in a curve. புரியுதா? ஸோ ஒரு கர்வில்
ஒரு பாயிண்டில் நான் ஸ்லோப் வரைகிறேன், எனக்கு இந்த ஸ்லோப் வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் டூ டிஃப்ரென்சியேஷன் அண்ட் சப்ஸ்டிடியூட் தட் பாயிண்ட் இன் இட். சரியா? ஸோ அதனால தான் சொன்னேன், டிஃப்ரென்சியேஷனுக்கும் ஸ்லோப்புக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, இப்போ அந்த கான்செப்டை நம்ம எப்படி இங்கே அப்ளை பண்ணுறோன்னு பாருங்கள். டேஞ்சன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், கரெக்டாக? டேஞ்சன்ட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் டேஞ்சன்ட்க்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது, கரெக்டாக? இந்த எக்ஸசைஸை ஸ்டார்டிங்கே நம்ம அதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? y மைனஸ் y நாட் ஈக்குவல் டு m இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட், கரெக்டாக? இதுதான் டேஞ்சன்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் இருக்க ரிலேஷன், கரெக்டாக? இப்போ இந்த ரிலேஷனையும் இப்போ நம்ம பார்த்த கான்செப்டையும் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரியா? இந்த ரிலேஷனையும் நம்ம அப்ளை பண்ண போகிற, இப்போ படித்த கான்செப்டையும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். yன்றது ஒரு வேரியபிள், எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், அதை சேஞ்ச் பண்ண தேவையில்ல. x1 அண்ட் y1 நம்ம என்ன அசியூம் பண்ணோம், x0 அண்ட் y0, கரெக்டாக? நம்ம அசியூம் பண்ணுற பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல y0, இந்த இடத்துல x0. mங்கிறது என்னது, ஸ்லோப்பை தான் நம்ம இவ்வளோ நேரமாக என்ன பார்த்தோம், டிஃப்ரென்சியேஷன் இவ்வளோ நேரமாக அதான் பார்த்துட்ருக்கோம், கரெக்டாக? சிம்ப்ளி சப்ஸ்டிடியூட்டிங் த வேல்யூஸ். Okay, substituting the values we get y minus y naught, x minus x naught, f dash of x naught. mக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம், f dash of x, வெறும் xன்னு போடாமல் just substituting this x naught. சரியா? அவ்வளோதான். இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். ஓகே, இப்படி புரிஞ்சு படித்தோம்னா நம்ம ஃபார்முலாஸை வந்து மக பண்ணவே தேவையில்லை. ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் கேட்டால் கண்ணு முடிச்சுனா y minus y naught into f dash of x naught into x minus x naught. சரியா? பாருங்கள், வித்தின் செகண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இதே நம்ம வந்து இவ்வளோ விஷயத்தை பார்க்காம இந்த ஃபார்முலா டேரெக்டாக பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபார்முலா சொல்லிவிட்டு நான் எக்ஸசைஸில் போயிருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது. ஓகே, பட் இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்ட்டு கிளியராக புரியணுன்றதுக்காக ஐ எம் டேக்கிங் ஸோ மச் டைம். ஓகே, எக்ஸசைஸ் போகலாம். இப்போ வேணாம், எக்ஸசைஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் பார்ப்போம். ஓகே, கொஷின் பார்த்தா கொஞ்சம் கிளாரிட்டி இன்னும் கிளியராக இருக்கும். See, the question என்னன்னா, ஐ திங்க் கொஷின்ஸ் பிரேக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் கொஷின் படிக்கிறேன், ஒரு வாட்டி கவனிச்சுக்கோங்க. See, find the slope and equation of a tangent to curve y equal to x cube minus x. y equal to x cube minus xன்னு ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சன்ட் இருக்குது. சரி, அந்த டேஞ்சன்ட்டுக்கு ஸ்லோப் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த கர்வ்னு எடுத்தோம்னா இந்த கர்வில் நிறைய டேஞ்சன்ட் இருக்கும்ல, ஆனால் நம்ம எல்லா டேஞ்சண்ட்டும் கண்டுபிடிக்க தேவையில்ல. அட் பர்டிகுலர் பாயிண்ட், என்ன பாயிண்ட், x equal to 2. அப்போ y equal to x cube ஒரு கர்வ் இருக்குது. இதில் x, yயில் எக்ஸோட வேல்யூ மட்டும் கொடுத்தாச்சு, x equal to 2 இங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் வரைய போகிறீங்க. இந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் அண்ட் ஈக்குவேஷன் தான் கேட்குறாங்க. ஓகே, இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்டோம்னா கிளியராக. ஓகே, எனக்கும் வந்து இந்த கர்வுக்கு என்ன கிராஃப் வரும்ன்ட்டு எனக்கும் தெரியாது. சரியா? பட் எனக்கு என்ன தெரியும், இட் இஸ் டெஃபினெட்லி கர்வ்னு தெரியும். அதே மாதிரி x equal to 2 ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கதும் எனக்கு தெரியும். சரியா? ஐம் ஜஸ்ட் representing this in a graph. See, at x equal to 2 I'm drawing a curve. Okay, I'm drawing a curve. First of all, I'm drawing a curve. இந்த கர்வோட வேல்யூ என்னது, x cube minus x, கரெக்டாக? இந்த கர்வோட வேல்யூ வந்து x cube minus x இங்கே இருக்குது. இப்போ at x equal to 2 I'm drawing a point at x equal to 2. சரி, இப்போதைக்கு இதை பார்க்காதீங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும், 2, y மட்டும்தான் தெரியும். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் y, பட் ஐ நோ வாட் இஸ் x, கரெக்டாக? கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா, யூ ஹேவ் ஈக்குவேஷன் y equal to x cube minus x, கரெக்டாக? அப்போ உங்களால் இந்த பாயிண்டில் x ஆல்ரெடி given 2. கேன் யூ ஃபைண்ட் y ஆல்சோ? ஓகே, x equal to 2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get y, கரெக்டாக? ஸோ அப்போ 2 cube minus 2 is 2 2s are 4, 4 2s are 8, minus 2 is 6. So this particular point coordinate என்ன 2, 6, x, y, அதாவது 2, 6. புரியுதா என்ன பண்ணுவோன்ட்டு? நமக்கு given வந்து x மட்டும்தான், நமக்கு yயும் வேணும். ஸோ என்ன பண்ணிட்டேன், என்ன கிடச்சிருச்சு, 2, 6 கிடச்சிருச்சு, கரெக்டாக? நம்ம வந்து x கிவனாக இருந்துச்சு, y தெரியாமல் இருந்துச்சு, we found out y also. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், x, y கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து என்ன, நமக்கு என்ன வேணும், டேஞ்சன்ட் அண்ட் அதோட ஈக்குவேஷன். இதுதான் நமக்கு தேவை. சரி, இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் கிடச்சிருச்சா? இந்த லைனுக்கு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா? ஸ்லோப்பும் தெரியும், பாயிண்ட்டும் தெரியும்னா we can get the equation also, கரெக்டாக? ஈக்குவேஷன் டைரெக்டாக நமக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்,
we need to differentiate this equation with respect to this point. கரெக்டாக? ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ we know f of x equal to x cube minus x. கரெக்டாக? ஸோ f dash of x பண்ணோம்னா என்ன பண்ணணும்? 3 into x square. கரெக்டாக? டிஃப்ரென்சியேஷனாக இதில் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். 3 into x square minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get minus 1. கரெக்டாக? ஸோ வெறும் f dash of x பண்ணாக்க what I get? 3x square minus 1. okay, this is 1. 3x square minus 1. பட் நமக்கு என்ன வேணும்? எந்த பாயிண்டில் வேணும்? we need to find for the particular point. இதாவது x equal to 2. ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, just substitute 2. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணாக்கா அப்போ என்ன ஆகும்? f dash of x at x equal to 2 என்ன ஆகும்? substituting 2 we get 11. ஓகே, ஸோ அப்போ இது என்னது? f dash of x at x equal to 2னா 11ன்றது என்னது? ஆக்சுவலாக this is the slope of this line at this point 2,6. புரியுதா? எப்படி வந்து டிஃபரன்சியேஷன்லேருந்து நம்ம ஸ்லோப்பு கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ we found m equal to 11. இப்போ அடுத்து நம்ம ஈக்குவேஷனில் என்னென்ன இருக்குது? y minus y naught, x minus x naught and f dash of x naught. சரியா? இதில் வந்து நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? இது கண்டுபிடிச்சோம், x naught கண்டுபிடிச்சிட்டோம், y naught ஆல்சோ கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? x and y naught தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே அந்த 2,6ன்றது. கரெக்டாக? நம்ம ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்ச பாயிண்ட் தான் x naught and y naught. just substitute the values here. y minus 6 into 11 into x minus 2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா we get 11x minus y minus 16, which is the equation of the tangent. Equation of the tangent for this curve at this point. புரியுதா? So this is why we apply differentiation in finding the tangent. okay, நல்லா புரிஞ்சுல? லாஸ்ட் எக்ஸசைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஒரே ரெண்டே ஈக்குவேஷன் தான்டா, அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு தான் ஃபுல் எக்ஸசைஸும் ஓடும். ஓகே, சிம்பிளாக ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டு டேரெக்டாக உங்களுக்கு புரியாமல் உங்களுக்கு வந்து நான் மகப் பண்ண விடாமல் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு டெல் த கான்செப்ட்ஸ். ஓகே, செகண்ட் இன்னும் ஒரே ஒரு கொஷின் பார்ப்போம், அதுக்கப்புறம் வி வில் ஸ்கிப் டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த பாயிண்ட் அட் விச் டேஞ்சன்ட் டு த கர்வ். இந்த இடத்துல கர்வ் வந்து என்னது? y equal to root of 4x minus 3 minus 1 has slope 2/3. சரி, இது வந்து ஆக்சுவலாக இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் சொல்லலாம். லாஸ்ட் கொஷனில் என்ன கேட்டாங்க? கர்வ் கொடுத்துட்டாங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கொடுத்தாங்க, அதை வச்சு உங்களுக்கு ஸ்லோப் அண்ட் டேஞ்சன்ட் கேட்டாங்க. ஓகே, இந்த இடத்துல they have given you the curve. ஓகே, and they have given you the slope. ஓகே, இப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள். ஸ்லோப் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? they have given the value of dy by dx at a particular point. okay, you don't know that point also. கரெக்டாக? dy by dx at a particular point equal to 2/3 கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நமக்கு இன்னும் அந்த பாயிண்ட்டும் தெரியாது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு given. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we need to find at that point. சரியா? இப்போ நம்ம பார்த்தோம் தெரியாதுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னாலும் அந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக கிராஃபிக்கெலாம் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா சிம்பிள் சி. கொடுத்துருக்க கர்வ் இஸ் திஸ். அந்த y equal to root 4x minus 3 minus 1 என்ற கர்வ் இங்கே இருக்குது. ஓகே, கொடுத்துருக்க ஸ்லோப் m equal to 2/3 வரைஞ்சிங்கன்னா it will pass like this. ஓகே, it will pass like this. இப்போ இந்த ஸ்லோப் வந்து மீட் ஆச்சுல இந்த பாயிண்ட்டு, this point is x1 and this point is y1. ஸோ இந்த x1 and y1 தான் உங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, கொஷின் புரிஞ்சா? எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம்? let us assume x1 and y1 be the point on the curve at which the slope of the tangent 2/3. சரியா? இந்த கொடுத்துருக்க ஸ்லோப்போட பாயிண்ட் தான் x1 and y1 அசியூம் பண்ணுறோம். சரியா? அப்போ என்ன எழுதிக்கலாம்? கேன் வி ரைட் இட் ஆஸ் dy by dx x1, y1 equal to 2/3. கரெக்டாக? டோன்ட் see this. நான் சொல்கிற மாதிரியே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு வாங்க. dy by dx at a particular point x1 by y1 equal to 2/3. given தானே இது? இந்த பர்டிகுலர் பாயிண்டில் 2/3. ஓகே, சிம்பிளாக dy by dx என்னது? dy by dx ஆஃப் என்னது? இந்த கர்வ் y equal to this thing ஓட dy by dx என்னது? கேன் ஐ ரைட் இட் ஆஸ் 4x minus 3 whole power minus 1/2. கரெக்டாக? இந்த இடத்துல -1 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4x minus 3 whole power 1/2 -1. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 1/2 இங்கே வந்துடும். 1/2 into 4x minus 3 whole power 1/2 minus 1/2 will become -1/2. ஓகே, இந்த ஸ்டெப் புரிஞ்சா? நான் இதை வந்து ஃபுல்லாக a power
எக்ஸ் ஏ பவர் எக்ஸ்ன்ற மாதிரி சாரி எக்ஸ் பவர் என்னன்ற ஃபார்மெட்டில் எழுதியிருக்கேன். ஸோ n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஓகே, இப்போ உள்ள அகைன் நீ டு டிஃப்ரென்ஷியேட் செயின் ரூல் அப்ளை பண்ணணும். அகைன் we need to differentiate 4x. கரெக்டாக 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get 4. அப்போ என்ன எழுதிக்கலாம்? கேன் we write it as இந்த 2 இதுவும் போச்சுன்னா 2வா, ஸோ மேலே 2 இருக்குது, மைனஸ் 1/2 இருக்குது பவரில். ஸோ கேன் ஐ ரைட் இட் as root of 4x minus 3. கரெக்டாக, ஸோ 2/root of 4 into x1 minus 3ன்னு எழுதிக்கிறேன். why? because I am going to apply differentiation at the point of x1 and y1. ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன், x இருக்க இடத்துலலாம் x1 போட்டேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்? இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? given 2/3. கரெக்டாக, ஸ்லோப் இஸ் ஆல்ரெடி given, differentiation with respect to x1 and y1 is already given, which is 2/3. ரைட் ஹேண்ட் சைடில் I am having 2/root of 4x1 minus 3. ஸோ இது ஜஸ்ட் சால்வ் பண்ணுங்கள். 2 and 2 கேன்சல் பண்ணிவிட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 = root of 4x1. I am taking squaring on the both side. I get 9 = 4x minus 3. And finally x1 = 3. x1 = 3. ஸோ x1 ஓட வேல்யூ வந்து 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ கேன் யூ ஃபைண்ட் y1 now? y1 கண்டுபிடிச்சிடலாமா? x1 ஓட வேல்யூ இருக்குது. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் x in this equation. Substitute the value of x1 in this equation, you will get y1. ஓகே, நான் அதுதான் இங்கே லாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஓகே, லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். just I have substituted the value of x in the given equation. So solve பண்ணால் finally I will get y1 = 2. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்க 3,2ங்கிறது what? that is this point. ஓகே, இந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ we have found the point at which the slope is 2/3 in this curve. புரியுதா? ஸோ this is how we need to work out the exercise. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கொஷின் போட்டுருவோம், அதுக்கப்புறமா we will see equation of normal. See, the question is find the equation of all the line. சரியா, இது நோட் பண்ணுங்கள் இந்த பாயிண்ட்டை. having slope equal to 2, slope வந்து given 2 and being tangent to the curve கொடுத்தாச்சு. சரியா, சிம்பிளாக ஒரு கர்வ் கொடுத்துட்டாங்க, ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் கேர்ஸ்லேயும் என்ன பண்ணாங்க, ஒரு கர்வ் கொடுத்தாங்க, ஒரு ஸ்லோப் கொடுத்தாங்க. நமக்கு என்ன கேட்டாங்க, ஒரு பாயிண்ட் கேட்டாங்க. சரியா, இந்த கேஸில் ஆல் த லைன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போதைக்கு இதை நீங்கள் மறந்துடுங்க. ஓகே, நம்மளோட பேசிக் ஸ்டெப் என்ன, ஸ்லோப் அண்ட் கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to find dy/dx at a particular point. கரெக்டாக, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், we need to substitute the value of slope in this equation. பண்ணோம்னா we will get a value of x. அந்த வேல்யூ ஆஃப் எக்ஸை கொண்டு போய் அந்த கர்வோட ஈக்குவேஷனில் போட்டோம்னா we get the value of y. இதுதான் நம்ம லாஸ்ட் கொஷனில் பண்ணது, இந்த கொஷனில் பண்ணது. சரியா, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் என்னென்னு நம்ம பார்ப்போம். சரி, சரி, இந்த இது புரிஞ்சா, given m = 2 ஒரு கர்வ், ஒரு லைன் வரைகிறேன். இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு கர்வ் ஒன்று வரைகிறேன். x1 and y1 we need to find out. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் what we have to do, dy/dx கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக, பட் சும்மா கண்டுபிடிக்காமல் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது x1 and y1. புரியுதா? dy/dx ஆப்வியஸாக கண்டுபிடிப்போம், பட் அட் அ பாயிண்ட், ஏன்னா நம்ம டேஞ்சண்ட்டை பற்றி பேசுகிறதுனால அட் அ பாயிண்ட் x1 and y1 கண்டுபிடிக்கிறோம். சரியா, அதான் இங்கே பண்ணியிருக்கேன். dy/dx at a point x1 and y1 = 2. 2 is already given. கரெக்டாக, இப்போதைக்கு இதை மறந்துடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் பண்ணலாமா? டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இந்த இடத்துல எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். கரெக்டாக, ஸோ அப்படி பண்ணனா என்ன ஆகுது, y = -2/x - 3ன்னு ஆகுதா? ஓகே, y = -2 × x - 3 வருது. So can I write it as 2 × x - 3 whole power -2? கரெக்டாக, ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸியாக. -2 × -2 is +4. கரெக்டாக, 4 × x power -3 power -3. கரெக்டாக, -2 -1 will become -3. ஓகே, அதுக்கப்புறம் அகைன் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் உள்ள செயின் ரூல் அப்ளை பண்ணணும். சரியா, சிம்பிளாக ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் திஸ் ஈக்குவேஷன். சரியா, நான் டேரெக்டாக இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டிருக்கேன். வாட், 2/x - 3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரியா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த இடத்துல வந்து பவர் -1 இருக்குது. நான் அங்கே தெரியாமல் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து -2 வச்சு போட்டேன். ஸோ அதனால் எனக்கு -3 வந்துச்சு.
சரியாடா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவீங்க, எல்லாம் ஈஸி தானே? ஆர் ஐ நீட் டு டெல் யூ? சிம்பிள். y ஈக்குவல் டு மைனஸ் சி, இதை அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும்? நான் சொல்லிடுறேன் சிம்பிளாக. சி, y ஈக்குவல் டு மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3ன்னு இருக்கா? இந்த எக்ஸ் மைனஸ் 3 நான் பவரை வந்து மேலே கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்? கேன் ஐ ரைட் இட் as மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் பவர் மைனஸ் 1, கரெக்டாக? ஸோ இப்போ இதை எக்ஸ் பவர் என் ஃபார்மெட்டில் போட்டோன்னா என்ன ஆகும்? மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1, ஓகே, இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 3 பவர் மைனஸ் 2, கரெக்டாக? டிஃப்ரென்ஷியேட்டிங் பண்ணனா அப்போ ஃபைனலாக என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஃபைனலி ஐ கெட் 2 பவர் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். சரியா? ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுங்க, 2 கேன்சல் பண்ணிங்க. எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ரூட் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட், ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் பண்ணால் என்ன ஆகும்? எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 தானே வரும், கரெக்டாக? இந்த இடத்துல 1 இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும், கரெக்டாக? 4ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, ஓகே, கரெக்டாக? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் என்னது? 4ஓட ஸ்கொயர் ரூட். ஐம் ஸோ சாரி, ரூட் 4னு சொன்னால் என்ன சொல்லணும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தான் இதோட ஸ்கொயர் ரூட், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி 1ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, கரெக்டாக? அதனால தான் கொஷனில் ஸோ வெயிட் கவனிங்க. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ அப்போ என்ன ஆச்சு? எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ பாசிபிள்? எக்ஸ் வந்து 2 வேல்யூ பாசிபிள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1 தென் எக்ஸ் ஈக்குவல் டு 4. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 தென் எக்ஸ் ஈக்குவல் டு 2, கரெக்டாக? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னாச்சு? 2 வேல்யூ வந்துடுச்சு எக்ஸுக்கு, கரெக்டாக? அதனால தான் கொஷனில் வந்து வாட் தே ஹேவ் கிவன் நாட் பர்டிகுலர் லைன்ட்டு சொல்லாமல் ஆல் லைன் சொல்லிட்டாங்க. அப்போ ஆப்வியஸாக இந்த இடத்துல என்னாச்சு? 2 லைன் கிடைக்க போகுது, 2 ஈக்குவேஷன் கிடைக்க போகுது, 2 பாயிண்ட்டில் அந்த கர்வ் வந்து டேஞ்சன்ட் வந்து மீட் பண்ண போகுது, ஓகே. இப்போதைக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 2. சரியா? இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கொண்டு போய் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இந்த கிவன் ஈக்குவேஷன். சரியா? பண்ணிங்கன்னா வாட் யூ கெட்? y1 அண்ட் y2, இந்த 2 y கிடைக்குதா? ஸோ எக்ஸுக்கு எக்ஸ் கமா y 2 பாயிண்ட் கிடைக்குது. ஒன்று வந்து 4 கமா மைனஸ் 2, இன்னொன்று வந்து 2 கமா ப்ளஸ் 2. புரியுதா? திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டுமே என்ன ஆக போகுது? கொஷின் பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் லைன் ஹேவிங் ஸ்லோப் 2. ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்குமே ஸ்லோப் வந்து 2ஆக இருக்க போகுது. சரியா? அப்போ 2 பாயிண்ட்டுமே என்ன ஆகும்? ஒரு விதத்தில் பேரலாக இருக்க போகுது. சரியா? பேரலாக இருக்க போகுது. ரெண்டுமே வந்து ஸ்லோப் 2, ரெண்டுமே பேரலாக இருக்க போகுது. அந்த சேம் டைம் இந்த 2 பாயிண்ட்டும் வந்து டேஞ்சன்ட் வந்து இந்த கர்வில் இருக்க போகுது. மேபி அந்த கர்வ் வந்து இப்படி நம்ம வரைஞ்சிருப்போம், புரியுதா? ஸோ அந்த கர்வ் இப்படி இல்லாமல் எப்படி இருக்க போகுது? இட் வில் பி லைக் திஸ். சரியா? ஸோ என்னாச்சு? ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல டேஞ்சன்ட்டு, இன்னொரு டேஞ்சன்ட் வந்து இங்கே. 2 டேஞ்சன்ட்டுக்கும் ஸ்லோப் இஸ் காமன், பட் ஆனால் ரெண்டுத்துக்கும் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து வேறு, ஓகே. ஸோ அதுதான் இங்கே டேஞ்சனோட ஈக்குவேஷன் வேணும்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் டேக் திஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் சப்ஸ்டிடியூட் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், ஓகே. ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நம்ம பார்த்தோம்ல, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்னது? திஸ் திங். நீங்கள் 2 வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய் இங்கே இருக்குல்ல, ஸ்லோப் தெரியும், எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் அண்ட் கெட் 2 ஈக்குவேஷன்ஸ். புரியுதா? இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ 3 டைப் கொஷின் நான் சொல்லிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் எக்ஸசைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஓகே. அடுத்து ஃபைனலாக ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பார்த்துருவோம். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் வந்து ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தானே இருக்குது. சி, y மைனஸ் y1 y0 ஈக்குவல் டு m2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x0. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனோட ஸ்லோப்புன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புரியுதா என்ன கேட்குறேன்ட்டு? சி, உங்களுக்கு இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சி, நான் ஒரு கர்வ் வரைஞ்சிட்டேன்டா, ஓகேயா? ஒரு கர்வ் வரைஞ்சிட்டேன். இந்த கர்வோட டேஞ்சன்ட் வந்து நான் வந்து m1 சொல்கிறேன், ஓகே. இந்த கர்வோட டேஞ்சன்ட் வந்து ஐம் காலிங் இட் ஆஸ் m1. இந்த டேஞ்சன்டோட நார்மல்னால் பர்பெண்டிகுலர் டு திஸ் டேஞ்சன்ட் இஸ் நார்மல், கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் டேஞ்சன்ட் அண்ட் திஸ் இஸ் நார்மல். டேஞ்சன்ட்டோட கர்வ் m1, நார்மலோட கர்வ் m2. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து டிஃப்ரென்சியேஷன் கான்செப்ட் மறந்துடுங்க. ஸ்ட்ரெயிட் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த லைனோட டேஞ்சன்ட் எப்படி வரையும்? இந்த லைனோட ஸ்லோப் என்ன ஈக்குவேஷன்? ஆப்வியஸ்லி y மைனஸ் y0 ஈக்குவல் டு m2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x0, கரெக்டாக? ஈக்குவேஷன் ஆஃப் நார்மலுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்டில் இதான் வந்து கான்செப்ட், கரெக்டாக? இதான் வந்து ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்குறீங்களா இல்லை டிஃப்ரென்சியேஷன் பார்க்குறீங்களா? டிஃப்ரென்சியேஷன் பார்க்குறீங்க, சரியா? டிஃப்ரென்சியேஷனை பொறுத்த வரைக்கும் வாட் யூ கெட்?
டிஃப்ரென்சியேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு ஸ்லோப் வந்து டேஞ்சன்ட் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ணி யூ கேன் ஃபைண்ட் டேஞ்சன்ட். எப்படி, இந்த மாதிரி m1 எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ m1 உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் பொறுத்து கண்டுபிடிக்கணும்னா dy/dx at a particular point x, y பண்ணோம்னா வாட் யூ கெட் m1. கரெக்டாக உங்களுக்கு m1 கண்டுபிடிக்க தெரியும். பட் ஆனால் m2 கண்டுபிடிக்க தெரியுமா? கண்டுபிடிக்க தெரியாது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், m1க்கும் m2க்கும் we know a relation. ஏன்? Always slope and normal, always the tangent and the normal are always perpendicular. So can I say that m1 and m2 oda product should be equal to -1? Correct? m1 and m2 should be -1. m1 oda value என்னது? dy/dx at a particular point, அதாவது x1, x2. Correct? So can I write m2 equal to -1 by dy/dx x0, y0? Correct? Which is nothing but -1 divided by f dash of x0. புரியுதா? இந்த கர்வை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் பாயிண்ட் பண்ணோம்னாக்கா வி கெட் f dash of x0. ஸோ அதுதான். ஸோ இப்போ m2ஓட வேல்யூ கிடச்சிருச்சா? ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் ஹியர் பண்ணோம்னா என்ன வருது, y minus y0 equal to -1 by f dash of x0 x minus x0. சிம்பிள். புரியுதா? ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட்டிங் த வேல்யூ ஆஃப் m1 ஹியர். இதை வேறு மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். சரியா? m2 என்ன எழுதிக்கலாம்? we can write m2 as -1 divided by m1. கரெக்டாக? m1 என்றது ஸ்லோப் ஆஃப் த curve at a particular point, which is nothing but tangent. டேஞ்சன்ட்டோடது ஈக்குவேஷன் யூ ஆல்ரெடி நோ, which is nothing but differentiation. சரியா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன். ஃபைனலாக உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, இந்த ஈக்குவேஷனும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன், இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்னா இதே விஷயம் தான், y minus y0 ஈக்குவல் டு f dash of x0னு வரும் இன்ட்டு x minus x0. சரி, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, நவ் லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் த எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் 6.3 பார்ப்போம். எக்ஸசைஸ் 6.3ல வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் y equal to 3x⁴ minus 4x at x equal to 4. ஓகே, ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சி கொஷின் என்ன, y equal to 3x⁴ minus 4x at x equal to 4. ஓகே, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் at x equal to 4. சரியா? ஸோ கொஷின் பொறுத்து பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் அ டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. ஸ்லோப் ஆஃப் அ டேஞ்சன்ட்னா என்னது? டேஞ்சன்ட்னா என்னது? ஒரு லைனுக்கு ஒரே பாயிண்டில் பாஸ் பண்ணுறது தான் டேஞ்சன்ட். கரெக்டாக? ஸ்லோப் ஆஃப் அ டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு we know that dy/dx at x equal to 4 பண்ணோம்னா we get the slope. ஜென்ரலாக என்னது? dy/dx which means slope of a tangent. கரெக்டாக? dy/dx ஜென்ரலாக slope of a tangent. slope of a tangent at any point பண்ணோன்னா just substitute the value of x in that. கரெக்டாக? ஸோ first of all என்ன பண்ணணும், dy/dx differentiating with this equation with respect to x பண்ணணும். சரியா? பண்ணிவிட்டு ஃபைனலாக you should just substitute the value of x equal to 4x. ஓகே, ஸோ dy/dx பண்ண என்ன வரும், we will get 4 into 4, அதாவது x power n ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 4 into 3x power 3. கரெக்டாக? n into x power n minus 1 ஃபார்மேட். அதே மாதிரி -4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get -4. ஸோ dy/dx ஓட வேல்யூ வந்துடுச்சு. கரெக்டாக? ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் 4 in this equation. ஓகே, இந்த ஈக்குவேஷனில் வேல்யூ ஆஃப் 4 சப்ஸ்டிடியூட் பண்ணாக்கா ஃபைனலி யூ கெட் dy/dx equal to at x equal to 4 equal to 764. ஓகே, ஸ்லோப் என்ன வந்துச்சு? 764 வந்துச்சு. ஏன் இவ்வளோ பெரிய வேல்யூ வந்திருக்கு? கேன் ஸ்லோப் ஹேவ் சச் ஹியூஜ் வேல்யூ? இந்த இவ்வளோ பெரிய வேல்யூ ஸ்லோப் வரலாமா? ஆப்வியஸ்லி. ஸ்லோப்னு என்னது? dy/dx. ஓகே, dy/dx which is equal to m. சரியா? m equal to என்ன சொல்லியிருக்கேன்? tan theta. ஜஸ்ட் நவ் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் நம்ம பார்த்தோம். ஸ்லோப் இஸ் நத்திங் பட் tan theta. சரியா? நல்ல கவனிங்க, tan thetaவோட கிராஃப் எப்படி வரும்? லைக் திஸ், ரைட்? இந்த மாதிரி வரும். ஸோ என்னாச்சு, tan thetaவோட வேல்யூ இஸ் கோயிங் அப் டு இன்ஃபினிட்டி. சரியா? அப்போ 764ன்றதுலாம் ஒரு வேல்யூவே கிடையாது. கரெக்டாக? ஸோ tan thetaவோட வேல்யூ கேன் பி கிரேட்டர் வேல்யூ ஆல்சோ. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே ஸ்லோப் வந்து 764 வந்திருக்கு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 3-4 கொஷின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே,
ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் அ டேஞ்சன்ட் ஆஃப் த கர்வ்னு கேட்டாக்கா ஃபைண்ட் த ஸ்லோப்புனாலே சிம்பிள் dy by dx பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் x = 10. ஓகே. செகண்டு தேர்ட் கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் ஆஃப் த கர்வ். சரி, அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் ஆஃப் த கர்வ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு dy by dx கண்டுபிடிச்சிருங்க. த பாயிண்ட் ஹூஸ் x கோஆர்டினேட் இஸ் 2. சிம்பிள், x = 2ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக x கோஆர்டினேட் இஸ் 2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 2 3 கொஷின் ஈஸி. கரெக்டாக. Fourth question, find the slope of the tangent of the curve at point whose x coordinate is 3. Okay, fourth question one, இதுவும் ஒரே விஷயம் தான். சரியா? So first 4 question is really simple question. dy by dx பண்ணாக்க we get slope and just substitute the value of x and you get the அந்த பாயிண்டில் என்ன ஸ்லோப்போ அது you will get. Okay. Fifth question will be a different. See, find the slope of the normal to the curve. Okay, இந்த இடத்துல slope to the normal கேட்டிருக்காங்க. slope of the tangent கேட்கல, slope of the normal கேட்டிருக்காங்க. x = a cos cube theta, y = a sin cube theta and theta = π/4. சரியா? நல்லா கவனிங்க, இது எந்த டைப் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. எக்ஸோட வேல்யூ இருக்குது, ஒய்யோட வேல்யூ தனியாக இருக்குது, பட் உங்களுக்கு என்ன வேணும், dy by dx வேணும். ஸோ இது என்ன டைப் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன்? This type of differentiation is called as parametric differentiation. கரெக்டாக? ஸோ என்ன பண்ணும், dx by dy வேணும்னா just multiply, divide this by this. சரியா? பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபிஃப்த் கொஷின் போடலாம். ஃபிஃப்த் கொஷின் இஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்குது. சரியா? எக்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா வேரி ஆகுது, ஒய் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா வேரி ஆகுது, பட் உங்களுக்கு dy by dx தான் வந்து கண்டுபிடிக்கணும், விச் இஸ் த ஸ்லோப். கரெக்டாக? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்லோப். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், dx by dθ பண்ணணும். அதாவது டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணணும். ஓகே. சிமிலர் டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், dy by dθ கிடைக்கும், இந்த இடத்துல dy by dθ கிடைக்கும். சாரி, இந்த இடத்துல dx by dθ கிடைக்கும், இந்த இடத்துல dy by dθ கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், நல்லா கவனிங்க. ஸோ நமக்கு dy by dx வேணும், என்ன பண்ணணும், ஆப்வியஸ்லி dy by dθ இன்ட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணணும், dy by dθ டிவைடட் பை dx by dθ பண்ணணும். கரெக்டாக? ஸோ தீட்டாவும் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலி யூ கெட் dy by dx. ஓகே. dy by dθ எப்படி பண்ணுவோம், dy by dθ எப்படி சால்வ் பண்ணலாம், y இங்கே இருக்குது, டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. இப்போ இது எப்படி இருக்குது, a இன்ட்டு சைன் தீட்டா த ஹோல் க்யூபாக இருக்கா. ஸோ என்ன சொன்னேன், a இன்ட்டு சைன் தீட்டா த ஹோல் க்யூப் இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா a பவர் x பவர் n ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, செயின் ரூல் அப்ளை பண்ணும், 3 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறும். அதுக்கப்புறம் அகெயின் யூ நீட் டு டிஃப்ரென்ஷியேட் சைன் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get cos தீட்டா. ஸோ காஸ் தீட்டா கிடைக்குது. சரியா? ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன், 3 இன்ட்டு a சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே. சிமிலர்லி dx by dθ பண்ணிக்கலாம். நீங்கள் dx by dθ பண்ணால் 3a cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா, செயின் ரூல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஆல்ரெடி நம்ம வந்து டிஃப்ரென்சியேஷனில் நம்ம டீப்பாக பார்த்துருக்கோம். ஸோ ஐம் கோயிங் லிட்டில் ஃபாஸ்டர். ஓகே. இப்போ ஜஸ்ட் 3a கேன்சல் பண்ணிவிட்டு காஸ் தீட்டா ஒரு காஸ் தீட்டா போயிடும், சைன் தீட்டா ஒரு சைன் தீட்டா போயிடும். ஸோ ஃபைனலி யூ கெட் மைனஸ் ஆஃப் tan தீட்டா. ஓகே. dy by dx = மைனஸ் ஆஃப் tan தீட்டா கொண்டு வந்துட்டிங்க. சரியா? பட் ஃபார் வேல்யூ at π/4 தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் தீட்டா = π/4. ஸோ dy by dx at தீட்டா = π/4 என்ன கிடைக்குது, tan of π/4 which is nothing but -1. அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது, it is slope of the tangent. okay, slope of the tangent. பட் உங்களுக்கு என்ன வேணும், you need slope of the normal curve. கரெக்டாக? நான் என்ன சொல்லியிருக்கேன், நார்மல் கர்வும் டேஞ்சண்ட்டும் வந்து பர்பண்டிகுலர் and you know that m1 and m2 = -1. ஸோ m2 வேணால் ஜஸ்ட் -1 டிவைடட் பை m1 பண்ணும், வேறு m1 is the slope of the tangent. கரெக்டாக? ஸோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ -1 டிவைடட் பை -1 பண்ணால் we get finally 1. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் எவ்வளோ, -1, ஸ்லோப் ஆஃப் த நார்மல் இஸ் 1. ஓகே, சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இதே மாதிரி 6th கொஷினும் நம்ம போட்டுடலாம். கரெக்டாக? ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த நார்மல். ஓகே. நார்மல் ஆஃப் த கர்வ் கொடுத்துறாங்க, அதே மாதிரி பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது, சேம் பில்குல் சேம் டைப் ஆஃப் கொஷின். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணுங்கள். 6th கொஷின். And let's see, find the point at which, அடுத்த question, find the point at which tangent of the curve
இஸ் parallel to x axis. ஸோ இந்த கொஷின் போடுவோம், 7th கொஷின் போடுவோம். ஸோ என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கர்வ்னா லெட் மீ அசியூம் தட் திஸ் கர்வ் இஸ் இது. ஓகே, இந்த கர்வில் தேர் இஸ் சம் பாயிண்ட். ஓகே, தேர் இஸ் சம் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டில் நம்ம வரைகிற டேஞ்சன்ட் இஸ் parallel to x axis. ஓகே, இஸ் parallel to x axis. ஓகே, ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு லைன் வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக இருக்குனாக்கா அது அதோட ஸ்லோப் என்னவாக இருக்கும்? நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அதோட ஸ்லோப் இஸ் டெஃபினெட்லி m ஈக்குவல் டு 0. ஸோ ஸ்லோப் 0வாக இருந்துச்சுன்னா தான் அந்த லைன் வந்து parallel to x axis-ஆக இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், dy by dx ஈக்குவல் டு 0 உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, எந்த பாயிண்டில் இந்த ஃபுல் கர்வில் எந்த பாயிண்டில் திஸ் இஸ் கோயிங் டு பி பேரலல்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ உங்களோட பேசிக் அரித்மெட்டிக் தான். dy by dx ஈக்குவல் டு 0ன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைன் dy by dx. dy by dx பண்ணோம்னா என்ன வரும்? ஜஸ்ட் உங்களோட பேசிக் டிஃப்ரென்சியேஷன் தான். 3 into x square minus 6x minus 9 வரும். இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் இப்படி வருது. கரெக்டாக? ஸோ என்ன பண்ண, 3 காமனாக எடுத்துருங்க. 3 காமனாக x square minus 2x minus 3 ஈக்குவல் டு 0. ஏன் ஈக்குவல் டு பண்ணுறோம்? பிகாஸ் dy by dx ஈக்குவல் டு 0. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹாரிசான்டல் லைன் parallel to x axis. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் இப்போ நம்ம வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணோம்னா we get x minus 3 and x plus 1 equal to 0. அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ என்னாச்சு, 2 வேல்யூ இருக்குது. x equal to 3ன்னு வருது, x equal to -1ன்ட்டு வருது. சரியா? ஸோ ஃபார் 2 வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இந்த கர்வ் வந்து என்னவாக இருக்க போகுது, பேரலாக இருக்க போகுது. மேபி இந்த கர்வை நம்ம வந்து பிக்டோரியலில் காமிச்சோம்னா மேபி இட் வில் பி லைக் திஸ். இப்படி ஒரு லைன் பாஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபார் x equal to 3 y என்ன வரும்? சிம்பிள், ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இன் திஸ் கர்வ். x இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you get y equal to -20. Similarly for x equal to -1, substitute the value and get y equal to +12. ஓகே, இப்படி தான் வந்து சால்வ் பண்ணுவாங்க. சரியா? 7 கொஷின் புரிஞ்சா? Let us see the next question. Find a point on the curve y equal to x minus 2 whole square at which the tangent is parallel to the chord joining at the point 2,0 and 4,4. ஸோ கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ். ஓகே, இப்படி ஒரு கர்வ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, at which the tangent is parallel to the chord joining the point. இந்த கர்வில் I'm drawing a tangent. I'm drawing a chord. ஓகே, இந்த கர்வில் I'm drawing a chord. அந்த chordோட டைமென்ஷன் என்ன, 2,0. கோஆர்டினேட்னா 2,0 and 4,4. ஓகே, இப்போ ஐம் கோயிங் டு ட்ரா அ டேஞ்சன்ட் பேரலல் டு திஸ் கார்ட். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ். ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் இங்கேயும் போட்டு வச்சுருக்கேன் டயக்ராம். ஒன்ஸ் பாருங்கள் இங்கேயும். ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த கர்வ் தான் என்னோட கிவன் y equal to x minus 2 whole square கர்வ். சரி, அதை வரைஞ்சால் இப்படி வரும். ஓகே, I'm taking 2 point 4,4 and 2,0. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் I'm getting this chord. இந்த கார்டுக்கு பேரலாக there is some line. ஓகே, அந்த லைனோட டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த இடத்துல 2 லைன் இன்வால்வ் ஆகுது. ஒன்று நீங்கள் வரைஞ்சிருக்க கார்டு, இன்னொன்று வந்து நீங்கள் வரைஞ்சிருக்க ஸ்லோப். கரெக்டாக? நீங்கள் வரைஞ்சிருக்க டேஞ்சன்ட். கார்டை பாருங்களேன், கார்டோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களோட பேசிக் ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட கான்செப்ட் தான். இது வந்து ஒரு கார்டு. இந்த கார்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இருக்குது. எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு இருக்குது. x1 x2 y2 x1 x2 y2 y1. கரெக்டாக? ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? நம்மளோட பேசிக் ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம்? x2 minus x1 y2 minus y1 divided by x2 minus x1 பண்ணோம்னா என்ன ஆச்சு? இந்த கார்டோட ஸ்லோப் யூ வில் கெட். ஓகே, m கிடச்சிரும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு, இது தனியாக வச்சுக்கோங்க. செகண்ட், உங்களுக்கு டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்க ஆல்ரெடி தெரியும்ல. டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் என்ன, வாட் யூ ஷுட் டூ, dy by dx பண்ணோம்னா we will get slope of this tangent. ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ அப்படி பண்ணால் 4 minus 0 divided by 4 minus 2 which is nothing but 2. ஸோ ஸ்லோப் ஆஃப் திஸ் chord is 2. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், we need to find dy by dx. ஓகே, dy by dx at x, 1. புரியுதா? dy by dx at
எக்ஸ் கமா ஒய். ஓகே, இந்த எக்ஸ் கமா ஒய் என்னது? திஸ் பாயிண்ட், திஸ் அன்னோன் பாயிண்ட். உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2 into x minus 2, உள்ளே இருக்க எக்ஸை வெளியே வந்துச்சுன்னா 1. ஸோ சிம்ப்ளி 2 into x minus 2. இதுதான் dy by dx. சிம்ப்ளி ஈக்குவேட் திஸ் dy by dx with this value. சரியா? அப்படி ஈக்குவேட் பண்ண என்ன வரும்? you will get x equal to 3. சரியா? ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணுங்கள், you will get x equal to 3. now simply take this x value and put it in this value, you will get y equal to 1. புரியுதா என்ன பண்ணுவோன்ட்டு? there are 2 line involved. இது வந்து ஒரு straight line. ஸோ எம்மோட ஃபார்முலா வந்து y2 minus y1 divided by x2 minus x1. அண்ட் அகெயின் உங்களுக்கு இதோட ஸ்லோப் கண்டுபிடிக்க தெரியும். dy by dx பண்ணணும். பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஈக்குவேட் போத் த லைன்ஸ். ஏன்னா இது ரெண்டுத்தோட ஸ்லோப்பும் 1. ஸோ m1 ஈக்குவல் டு m2 அந்த ஃபார்மெட்டில் போட்டிங்கன்னா ஃபைனலி வில் கெட் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ. புரியுதா? சிம்பிளாக இருந்துச்சா? லாஸ்ட் எக்ஸசைஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த எக்ஸசைஸும். சரியா? இப்போ நம்ம பார்த்தது 8th கொஷின் கரெக்டாக. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் at which the tangent is this. ஸோ இந்த கர்வ் கொடுத்துருக்காங்க, டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இது கொஞ்சம் நல்ல கொஷின் ஆக்சுவலாக. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ். ஓகே, ஏதோ ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வோட ஈக்குவேஷன் தான் x³ - 7x + 5. ஓகே, இந்த கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஓகே, சிமிலர்லி இந்த கர்வுக்கு ஒரு டேஞ்சண்ட் இருக்குது, அந்த டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. ஓகே, 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. உங்களை என்ன கேட்காங்கன்னா which point the tangent is மீட்டிங்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி போடலாம்? இந்த கொஷின் கொஞ்சம் கான்செப்சுவல் கொஷின். சரியா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது டேஞ்சண்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகே, இது என்னது? ஒரு கிராஃபை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லைன். கரெக்டாக? பேசிக் லைன். ஸோ உங்களுக்கு லைனோட ஈக்குவேஷன் தெரியுமா? y equal to mx plus c is what? ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ என்ன பண்ணால் we need the point x1, y1. அதாவது இந்த பாயிண்ட் at which the tangent of the equation is there. okay, so இந்த பாயிண்டில் வந்து this point is actually common for this tangent as well as curve. கரெக்டாக? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சிம்பிள் ஆப்ரேஷன் தான். இந்த ஈக்குவேஷனை வச்சு we will try to find x1 and y1. ஓகே, அண்ட் இந்த ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கிற x and y இந்த ஈக்குவேஷன் வேலிட் பண்ணதான்னு பார்க்க போகிறோம். சரியா? கொஞ்சம் புரிஞ்சிருக்காது, கவனிங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் டேஞ்சன்ட். எனக்கு கொடுத்துருக்க டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன? y equal to x minus 11. ஓகே, பட் ஆக்சுவலாக திஸ் டேஞ்சன்ட் இஸ் நத்திங் பட் அ லைன், ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டாக? ஐனோட ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன? y equal to mx plus c. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் என்ன? y equal to x minus 3. ஸோ could you compare both the equations? ஓகே, எஸ், சிமிலராக இருக்குல்ல. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் பண்ணலாம்? ஹியர் m equal to what? 1, c equal to what? -3. சரியா? m equal to 1 and c equal to -3. ஸோ இந்த இடத்துல m equal to 1 தான் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஸ்லோப் ஆஃப் திஸ் டேஞ்சன்ட் இஸ் 1. அவ்வளோதான். சரியா? அப்போ என்ன அர்த்தம்? dy by dx equal to 1. ஓகே, dy by dx பண்ணுறதுக்கு ஈஸி தான். இப்போ கரெக்டாக? dy by dx at x1 dy by dx at x1 equal to 1ன்றது இப்போ நீங்கள் வந்து ஸ்லோப்போட ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் தட் ஈக்குவேஷன் we get 3 into x1 square minus 11 equal to 1. புரியுதா என்ன பண்ணுன்ட்டு? ஐ எம் ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் f of x. கரெக்டாக? அந்த கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 into x, பட் எக்ஸுக்கு பதிலாக ஐ எம் ஜஸ்ட் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ x1. ஸோ அப்போ 3 into x1 square minus 11 equal to 1. ஓகே, ஸோ x1 equal to என்ன வரும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஓகே, ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ் கேன் பி ஐதர் 2 ஆர் எக்ஸ் equal to -2. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸ் equal to 2 இருக்குல்ல, இந்த வேல்யூ கொண்டு போய் வாட் we need to substitute in the equation of the curve. ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வில் நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் we will get y1 equal to -9. ஓகே, செகண்ட் வந்து -2ன்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் கர்வில் யூ கெட் y2 equal to -13. ஓகே, ஸோ என்ன ஆச்சு? 2, -9 அண்ட் -2, -13. ஸோ இந்த 2 பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க? திஸ் 2 பாயிண்ட்ஸில் என்ன ஆகுது? இந்த கர்வ் வந்து டச் ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து ஆன்சர் வந்திருக்கு.
ஸோ அட் திஸ் பாயிண்ட் அண்ட் திஸ் பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் அண்ட் 2,-9 கொஞ்சம் நல்ல கான்செப்ட் இருக்குது, கவனிங்க. கொஷின் முடிஞ்சு சரியா, கான்செப்ட் கொஞ்சம் கவனிங்க. -2, -13 இந்த ரெண்டு பாயிண்டில் தே ஆர் டெல்லிங் தட் திஸ் கர்வ் அண்ட் திஸ் கர்வ் ஆர் மீட்டிங். அண்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 2 பாயிண்ட் வந்திருக்கு. புக் பேக் ஆன்சர் எடுத்து பாருங்கள். புக் பேக்கில் வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது 2,-9 மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் த ரீசன்? உங்களால் அந்த ரீசனை வந்து இது பண்ண முடியுதா, டைஜஸ்ட் பண்ண முடியுதா? சரியா? ஸோ கவனிங்க, ஏன் ஒரே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. சரி, உங்களுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன? இது which is for equation of a tangent. This equation is for this line only, கரெக்டாக? இந்த ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் என்ன 4 டேஞ்சன்ட் வரைய முடியுமா? கிடையாது. This equation is for one single tangent. Okay, similarly this equation is for one single curve. சரியா? ஒரு டேஞ்சண்ட்டும் ஒரு கர்வும் மீட் பண்ணால் எத்தனை பாயிண்டில் மீட் பண்ணும்? ஒரே ஒரு பாயிண்டில் தானே மீட் பண்ணும், கரெக்டாக? ஸோ அப்படி பார்த்தா கான்செப்டுவலாக பார்த்தா ஒரு ஆன்சர் தான் வரணும். உங்களுக்கு ஏன் ரெண்டு ஆன்சர் வருது? ஓகே, 2 ஆன்சர் வருது. இப்போ எப்படி நம்ம இந்த சிச்சுவேஷனாக சமாளிக்க போகிறோம்? ஓகே, ஸோ சிம்பிள்டா. என்ன பண்ணுங்கள், இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, ரெண்டு கோஆர்டினேட் இருக்குல்ல, 2,-9 அண்ட் -2,-13. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சது எதில்? இந்த கர்வில் x1 அண்ட் x2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எந்த கர்வில் கண்டுபிடிச்சிங்க? இந்த கர்வில் y1 y2. இப்போ என்ன பண்ணணும்னா, திஸ் பாயிண்ட் இஸ் காமன், கரெக்டாக? காமன் பாயிண்ட் ஃபார் வாட்? டேஞ்சண்ட் as well as கர்வ். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கர்வில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி x1 y1 கண்டுபிடிச்சிங்க, x2 y2 கண்டுபிடிச்சிங்க. now what you do, just substitute the same value in this equation. ஓகே, உங்களுக்கு வந்த 2,-9 வந்துச்சுல, இந்த 2,-9 just substitute in this equation. சரியா? y இருக்க இடத்துல -9 போடுங்க, x இருக்க இடத்துல 2 போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சேமாக வருதா பாருங்கள். இஃப் LHS அண்ட் RHS ஆர் சேம், தென் திஸ் பாயிண்ட் வில் பி கரெக்ட். சரியா? அப்படி பார்த்தா 2,-9 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வில் பி ஈக்குவல். பட் ஆனால் நீங்கள் இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, சி இந்த இடத்துல எழுதியிருக்கேன், இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, -2,-13, அதே ஈக்குவேஷன் y = x - 3 போட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வில் நாட் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சது இந்த விஷயம், இந்த கர்வ் வந்து காமன் பாயிண்டில் இருக்க பாயிண்ட். சரியா? அப்போ கரெக்ட் ஆன்சர் வில் பி 2,-9. என்ன பண்ணணும்னு புரிஞ்சா? ஓகே, நல்லா புரிஞ்சில? சிம்பிள்டா, ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங் வந்து ஒரு கர்வோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு கர்வும் டேஞ்சண்ட்டுனாக்கா இட் வில் டெஃபினெட்லி பாஸ் த்ரூ ஒன் சிங்கிள் பாயிண்ட். ஓகே, டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷனை வச்சு வி ஆர் கெட்டிங் m வேல்யூ. சரியா? அதாவது டேஞ்சண்ட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் கன்சிடர் பண்ணி எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். கர்வோட டேஞ்சண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும். dy/dx பண்ணால் கர்வோட டேஞ்சண்ட் கிடைக்கும். சரியா? இந்த வேல்யூவும் அந்த வேல்யூவும் ஈக்குவல் பண்ணுறோம். சரியா? எம்மோட வேல்யூ தெரிஞ்சு, கர்வோட வேல்யூ தெரிஞ்சு. இப்போ என்ன பண்ணுறோம், எம்மோட வேல்யூ வச்சு, ஓகே மாற்றி சொல்லிட்டேன். சரி, கர்வோட ஈக்குவேஷன் இருக்குது, டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் இருக்குது. டேஞ்சண்டோட ஈக்குவேஷன் வச்சு எம்மோட வேல்யூ கொண்டு வந்தோம், கரெக்டாக? எம்மோட வேல்யூ விச் மீன்ஸ் dy/dx. ஓகே, ஸோ அப்படி dy/dx அந்த டேஞ்சண்ட்டை dy/dx பண்ணோம்னா, ஓகே, அந்த டேஞ்சண்ட் மீன்ஸ், ஐம் ஸோ சாரி, லெட் மீ பாஸ். சி, dy/dx டேஞ்சண்ட்டை பண்ணுவோமா, கர்வை பண்ணுமா? பேசிக் லாஜிக் தான், நான் மாற்றி சொன்னாலும் நீங்கள் கிளியராக இருக்கணும். ஓகே, dy/dx நம்ம கர்வோட ஈக்குவேஷன் தானே பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி சம் போட்டாச்சு இல்லை? கர்வோட ஈக்குவேஷனை dy/dx பண்ணோம்னா we will get this equation. ஓகே, இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் we get எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் வருது. சரியா? எக்ஸ் கேன் பி ப்ளஸ் ஆர் எக்ஸ் கேன் பி மைனஸ். ஓகே, சிம்ப்ளி சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இன் த சேம் கர்வ் ஈக்குவேஷன். அப்போ என்ன கிடைக்கும், y1 அண்ட் y2 கிடைக்குது. சரியா? என்ன பிரச்சனைனா, we can not use 2 points, கரெக்டாக? சின்ஸ் ஒரே ஒரு காமன் பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம், we are going to find which point is correct. அப்படி கரெக்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வந்த x1 அண்ட் y1 வேல்யூவும் x2 அண்ட் y2 வேல்யூ சப்ஸ்டிடியூட் திஸ் வேல்யூஸ் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட்டில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இஃப் left hand limit and right hand limit are common for any one point, okay, that point will be the answer. okay, இதுதான் வந்து இந்த கொஷின் சால்வ் பண்ணணும். சரியா? அடுத்த கொஷின் போவோம்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் அடுத்த கிளாஸில் போவோம். வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நெக்ஸ்ட் கொஷின் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.